மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னா பார்டர் கேம்பெயின்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு எல்லா மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறவங்களும் தெரியும். ஆனால் பார்டர் கேம்பெயின்லேயே ஒரு சில டார்கெட்டிங் பண்ணோன்னா இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த டார்கெட்டிங் என்னங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த டார்கெட்டிங்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்டர் கேம்பெயின்ஸில் டார்கெட்டிங் பண்ணுறது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிறது காமனான இருக்கிற டார்கெட்டிங்ஸ் தான். அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஏஜ், செகண்டு ஜெண்டர், அதுக்கப்புறம் லொக்கேஷன். இந்த மூணுமே நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட காஸ்ட்டும் கம்மியாயிரும், ரிசல்ட்ஸும் பெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஸ்டில் அந்த கேம்பெயின் ப்ராடராக தான் இருக்கும், நேரம் ஆகாது. இந்த மூணு டார்கெட்டிங்குமே நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுற காஸ்ட்டும் கம்மியாகும், ரிசல்ட்ஸும் நல்லா வரும், அவுட்புட்டும் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் உள்ள ஒரு டார்கெட்டிங் அவங்களோட ஏஜ் மேக்ஸிமம் என்ன 20 to 30 தான் இருக்கும். அதில் ஏஜ் டார்கெட்டிங் 20 to 30 வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கோர்ஸை நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸில் தான் ரன் பண்ணுறீங்க. அவரோட கோர்ஸோட ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டார்கெட்டிங் கோயம்புத்தூர் லொக்கேஷன் மாதிரி பண்ணால் போதும். இன்கேஸ் நீங்கள் ஜெண்டர் ரிலேட்டடாக நீங்கள் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டார்கெட்டிங்கில் கேர்ள்ஸை மட்டும் வச்சுக்கலாம், பாய்ஸை இக்னோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி டார்கெட்டிங்ஸ்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் இது கோர்ஸ் ஒரு சும்மா சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மெட்டா ஆட்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் ஆர் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு மெட்டா ஆட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களை கைட் பண்ணுறேன்.